இன்றைக்கி போடுறானேன்னு பார்க்காதீங்க. சரி, நம்ம வந்து இந்த 1 2 3 4 பிளேயர் கேம்ஸ் தான் விளையாட போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன விளையாடலாம், என்ன கேம்டாது அந்த அது பேர் தெரில. இந்த கேம் தான் விளையாட போகிறோம். பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை இங்கே ஒழிச்சு வைப்போம். இதை இங்கே ஒழிச்சு வச்சு சரி இங்கேயே ஒழிச்சு வைப்போம். எஜ்ஜில் ஒழிச்சு வைப்போம், அப்போ தான் சீக்கிரமாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படி ஒழிச்சு வைப்போம். எறா டப்புன்னு எடுத்தாச்சு. அப்புறம் இதை இப்படி இப்படி வைப்போம். அப்புறம் இதை இங்கே வைப்போம். இல்லை இங்கே வச்சுருவோம். அவன் ஒழிச்சு வைக்க போகிறான். எங்கடா ஹீரோடா டப்புன்னு ஒழிச்சு வச்சிட்டான். ஓ, அது ரோபோட்டில். சரி, வேறு லெவல். இப்போ நம்ம விளாடப்போம். ஃபஸ்ட்டு யாயோ செகண்டும் சூப்பராக அடிச்சிருக்கோம். தேர்டும் அப்போலாம் இப்படி தான் வச்சுருக்கான். மரணமாஸ் இந்த பெருசு எடுத்தோடனே ஓ மை காட், பெருசே எடுத்துட்டோம். அவ்வளோதான், அடுத்த பாலே முடிச்சு விட்டாங்க. நல்ல வேலை, எல்லாத்தையும் எஜ்ஜில் போடுறான். பயமாக இருக்குது. போடுறா வேமா. எப்படா யாயோ இதெல்லாம் இவ்வளோதை போட்டுட்டு இப்படி போடுற மாதிரிங்களா? நம்ம இங்கே போடுவோம். முடிச்சு விட்டிங்க போங்க. யாயோ எஜ்ஜில் போடலாம் சரியா. ஃபஸ்ட்டு போட்ட குண்டே மரண மாதம் போட்டுருவோம். எங்கடா போடுறா வேமா, எங்கே போடலாம்? கீழேயா மேலேயா சைடு. மரண மாஸ். அடுத்த பாலே முடிச்சு விட்டாங்க. போட்டான்டா குண்டா. இப்போ நம்ம இங்கே போடுவோம். சின்னது நம்ம தான் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அவன் இன்னும் 1 கூட கண்டுபிடிக்கல. அடுத்ததும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓ மை காட், என்ன இது அதிசயமாக இருக்குது. போட்டவங்க குண்டை முடிச்சு விட்டாங்க. நான் மஜாயா இருக்கா. அவன் போட்டான் குண்டை. அப்புறம் நம்ம தான் இங்கே முடிச்சு விட்டாங்க. போடுறா குண்டா. ஐயோ முடிச்சுட்டான்டா. இங்கே தூக்கி போடுவான். குண்டை விட்டாச்சு. அவ்வளோதான் நம்ம இங்கே ஒன்று எடுத்துட்டோம். எங்கடா ஐயோ என்ன ஒன்றுமே வர மாட்டேங்குது காய்ஸ். செதற விடணும். ஆமாம், எஜ்ஜிலே போடுவான் எல்லாமே. நான் முடிக்க போகிறோம். இதான் லாஸ்ட் ஒன்று. செதற விடுறோம். செதற விடாச்சு. அந்த இடம் தான்டா. இவன் 2 தான் முடிச்சு விட்டான். அவ்வளோதான், நம்ம முடிச்சுக்கிறோமோ. இங்கே நம்ம தான். ஐயோ நானா ஃபஸ்ட்டு. யாயோ நம்ம தான் இங்கே. நம்ம தான் எப்பயுமே நம்ம தான். அடுத்த கேம் என்ன, இந்த ஸ்னேக்ஸு விளாடுவோமா? ஸ்னேக்ஸ் ஈஸியில் விளாடுவோம். ஏன்னா நான் ரொம்ப பச்சை குழந்தை. பார்த்தீங்களா, இதுதான் ஸ்னேக் கேம் தெரியுமா? அங்கே பாருங்க, ஒருத்தன் எவ்வளோ கஷ்டம். முடிச்சு விட்டிங்க போங்க. ஐயோ நோ தேங்க்ஸ். அப்புறம் பிளேயர் இங்கே கொடுத்து நம்ம திரும்பி விளாடுவோம். நம்ம தான் இங்கே. அவன் சின்ன பையன், நான் உன்னோட பெரிய பையன் ஆகிடும். ஃப்ளாஷ் வேகத்தில் போயிடும் பார்த்தீங்களா? ஃப்ளாஷ் தெரியுமா? ஃப்ளாஷ். அவ்வளோதான் இங்கே. பாம்பு தான் ஃப்ளாஷாக போயிடாதடா. இங்கே பாருங்க, நிறையா பேர் கிங்கிட்ட போமா. இல்லைங்க அப்புறமா போவோம். இந்த ரெட் கலர் குடிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெட் கலர் மட்டும் சேர்த்துட்டானா நம்ம தான் இங்கே. என்னடா அது, அவன் மேலே தான் இருக்கான். எப்படா அது, எப்படி சாத்தியம்? நான் ஒன்றும் பண்ணலை. ஐயோ நம்ம தான் இங்கே. அடுத்த கிங்க நம்ம தான் தெரியுமா? இப்போ பாருங்கள், இவனை முடிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். நம்ம இப்போ 7th பிளேஸில் இருக்கோம். 7th பிளேஸு. இவனை மட்டும் சுருட்டி நம்மளுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் பொறுக்கிட்டானா சுருட்டிடுவான். சுருட்டுறா கொளுத்துறா. அவ்வளோதான், அப்படியே சுருட்டுறான். இது என்னது, திஸ் க்ளோஸ். இவ்வளோ க்ளோஸில் தான் போனோம். ஐயோ ஏன் அவன் ரொம்ப பயமுடுக்கிறானே. இருங்க, அவனை முடிச்சு விட்ருவோம். ஐயோ அப்படியே முடிச்சு விட்டோமா? நாங்கள் 4 பேர் இல்லை, நான் ஒரே ஒருத்தன். எனக்கு மட்டும் பயம் கிடையாது. இந்த ரிங்கு எங்கள் ஸ்பைடர் வெப்பு விடாது. போடாங்கடே. நம்ம மேலே வந்து சாவுறாங்க. சாவலை, நம்மளை சாவடிக்க பார்க்குறாங்க. ஐயோ
செதுறான். ஐயோ அவ்வளோதான், இங்கே நம்ம தான். அப்புறம் அங்கே போய் போயிருக்கோம். சாப்பிடா என்னடா போகிறான். இப்போ நம்ம கிங்கை போய் சுருட்டி போட போகிறோம். கிங்கு நம்ம கையில் தான் சாவு. தெரியுமா நம்மளுக்கு? தெரியுமா உங்களுக்கு? அதான் அங்கே ஒருத்தன் செதுருவான். இல்லை அவனே போய்கிட்டு தான். எனக்கு ஒரு பீஸ் கூட கொடுக்கல. இரு அவனுக்கு இருக்குது. நான் கிங்கை முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கேன். இந்த சின்ன பாம்பெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனாலும் நான் தின்னேன். நம்ம போய் கிங்கை முடிக்கணும். கரெக்டாக முடிக்கணும். கிங்கை முடிக்கணும். கிங்கு தான் இங்கே எல்லாமே. கிங்கு முடிச்சிட்டோன்னா கிங்கு தான் எல்லாம். கிங்கு தான் எல்லாம். எல்லாமே கிங்கு தான். கிங்கை எல்லாரையும் அப்படியே போட்டுருவோமா? ஐயோ செதற விட்றோமே. நம்ம மேலே எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க. நம்மளை மாதிரியே ஒரு தரமா. நம்மளை மாதிரியே குட்டி வேசணும். அப்புறம் குட்டி பைய வருவான். அவ்வளோதான். இங்கே நம்ம தான் 2-3 பேர் தான் சாப்பிட்றாங்க. இப்போ அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஆனால் நான் மற்றவனு டைம் ஒதுங்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பெரிய ஆள். இப்போ பாருங்கள், இப்போ கிங் இங்கே இருக்கான். ஐயோ எப்படா கிங்கு மேலெலாம் பூந்து விளையாடுறீங்க? டே கிங்கை மடக்கி போடலான்னு வந்தால் நீங்கள்லாம் எதுக்கடா வரீங்க? கிங்கே தான். கிங்கே தான். நான் கிங்கை மட்டும் தின்னு விட்டு கிங்கு வேண்டாம். நான் ஃபஸ்ட்டு பிளேஸில் தான் வந்துருவேண்டாம். ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து முடிச்சிருவேண்டாம். முடிச்சு விட்டீங்களேடா. கேம் ஓவர். ஹோம். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்? தி நெக்ஸ்ட் கேம் வாட்? நம்ம பெயிண்ட் ஃபைட் பண்ண போகிறோம். பெயிண்ட் ஃபைட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா நான் கற்றுக் கொடுக்குறேன். என்ன பார்த்து கற்றுக்கங்க. அங்கே பாருங்க, நான் டப்புன்னு ஃபாஸ்ட்டாக இருந்தேன்னா அடுத்து நம்ம தான் இங்கே ஃபாஸ்ட்டாக. அந்த பெரிய சைஸ் எனக்கு தான்டா. எல்லாம் ஒரு அளவு தான்டா. ப்ளூன்னெல்லாம் பார்க்க மாட்டான். அவ்வளோதான். பிளாஸ்ட் பண்ணோமா? பிளாஸ்டே எங்கன்னா வீண் கச்சேரி. ஐயோ எடுத்துட்டான்டா. பெரிய ஐயோ அவன். என்னடா எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணுறேன். ஐயோ இதெல்லாம் கூடாது. பிளாஸ்ட் அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வந்தா. அதெல்லாம் கூடாதுடா. டே முடிச்சு விட்டிங்க போங்க. நான் வெளியில் வந்தேன். ஏன்னா நான் ஒரு ஏமாத்துக்கோழி. இப்போ ஸ்பைக் அட்டாக்ஸ். நம்ம போய் நின்ற உடனே தான் ப்ளூ தான் செத்துட்டான். மரண மட்டி. இப்போ பாருங்க, நம்ம இப்படி போய் நின்றுட்டோம். ப்ளூ தான் எப்போ பார்த்தாலும் அடி வாங்குவான். அந்த வாட்டி வாங்கலை. அதனால் என்ன வந்து முட்டுறா. டே இதை மட்டும் முட்டிக்கிட்டு 2 பேருமே போய் செத்துருப்போம். பார்த்து உஷாராக இருக்கணும். உஷாராக இருக்கணும். இப்போ பாருங்கள் எங்கே நிற்கிறது. நம்மளுக்கு நிற்க தெரியும். ப்ளூக்கு நிற்க தெரியுமா? நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். ப்ளூ யாடா அப்படியே தப்பிச்சிட்டான் பையா. என்னடா போட்டதே போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேறு எங்கேயாவது லைட்டு போடுறோங்களா? இன்னும் மட்டும் என்ன தள்ளியிருப்பாங்க. ப்ளூ உனக்கு இருக்குடா. முடிச்சு விட்டீங்கடா. நல்ல வேலை நம்மளுக்கு மகுடம் அப்படியே தான் இருக்குது. ப்ளூ தான் நம்மளே காப்பாற்றுறான். ஓடுறான். டன் நான் ஜெயிச்சுட்டேனே. டன் நான் ஜெயிச்சுட்டேனே. அடுத்து நம்ம ஃப்ரூட் டூயல் விளையாடணும். ஃப்ரூட் டூயல். இந்த கேம் எனக்கு பேர் வர மாட்டேங்குது. நீங்களே ஏதாச்சும் சொல்லிக்கணும். அப்புறம் பார்த்தீங்களா ஆரஞ்சு. நான் தான் ஆரஞ்சு. ஐயோ ஏன்னா நான் ஈஸி மோடில் விளாண்டுருக்கேன். ஐயோ என்னடா ஒன்று கூட வெட்ட மாட்டேங்கிற. இதை மட்டும் வெட்டாமல் கரெக்டாக வராம மாட்டீங்களா? நான் வெட்டும் போது டப்புன்னு எதுவா. ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படின்னு சிரிக்கக்கூடாது. அவன் தான் ஒரு ஜீரோலேயே கிடந்து ஹீரோவாக விடும். ஹீரோன்னு சொன்னோன்னா 1க்கு வந்துட்டாங்க. பெரிய ஆள் தான்டா. பெரிய ஆள் தான். அரைஞ்ச நம்மகிட்டயாச்சு. 2க்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த 2 மட்டும் எனக்கு வந்துருந்துச்சுன்னா நான் வின்னுடா. என்னடா எனக்கு நான் எங்களை அழுதுகிட்டு இருக்கேன். என்ன அழுதவே மாட்டேங்குது.
இங்கே அழுத்தானுமா? சாரி நான் தப்பான இடத்துல அழுத்திட்டேன். ஹே பெரியவர் ரொம்ப பெரியவர், பெரியவர் ரொம்ப பெரியவர், ஹாடு மோடு நம்ம போவோங்க. ஸ்பைக் அட்டாக்ஸ் பேருனா ஸ்பைக் அட்டாக்ஸ். ஃபஸ்ட்டு ரவுண்டில் நம்ம ஜெயிப்போம், செகண்ட் ரவுண்டில் ஜெயிக்க மாட்டோம். நான் இதை எதிர்பார்த்தது தான், ஜெயிக்கவே மாட்டோம். ஐயையோ இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். போடா, நான் மட்டும்தான் தோக்கணுமா? ஐயோ என்னடா நான் மட்டும் போயிட்டே இருக்கேன். இதுக்குங்க ஹார்டு மோடில் வச்சு விளையாடக்கூடாது. நீங்களாம் விளையாடுவீங்க. ஆடியன்ஸுக்கு நான் தோத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜாலியாக இருங்க. லவ் யூ காய்ஸ்.